இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா, கேட்கக்கூடாதுன்னு தெரியல. உங்களோட அனுமதியோட கேட்கிறேன். நெறைய இடங்கள்ல, நெறைய காணொளியில இப்ப ரீசென்ட் டைம்ல வந்துட்டு டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து ஜாதி வெறியன். அவரு ஒரு ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்தப்ப கூட அந்த அந்த விஷயத்துல உங்க பேரு அடிபட்டுச்சு. உண்மையிலேயே நீங்க ஜாதி வெறியரா? இல்லப்பா, நான் ஏதாவது கம்யூனிட்டி ரிலேட்டட் போஸ்ட் எதுவுமே நான் போட்டதே கிடையாது அப்புறம் ஆக்சுவலா. எதுக்கு அந்த மாரி பேசுனா? அது இப்படித்தாம்மா வளர 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 கோர்த்து விடுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்கள பத்தி தெரியும். நீங்க நீங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும். எப்படி ஆக்சுவலா அந்த பேசுறீங்க? டாபிக்கே அவாய்ட் பண்ண வேண்டியதுப்பா. நம்மளுக்கு அது தெரியாத டாபிக். நம்ம எந்த ஜாதியை பத்தி பேசியிருக்கோம்? படுகொலையை பத்தி கேட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்க படுகொலையை பத்தி கேட்டாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. அவர் கேட்டாரேன்றதுக்காக அத பேச போனோம். அந்த நபரே போய் தம்ப்நெயில்ல போய் இந்த ஹெட்டிங்க போட்டு விட்டாப்படி. அது பண்ணலாமா? அவருக்காக தான் அந்த டாபிக் பேசுறோம். நான் போனது நம்மளோட இன்டர்வியூக்கு. அதனால தான் இனிமே இந்த மாரி விஷயங்கள பத்தி கருத்து சொல்றதே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே மதுரைய பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னாப்ல சிட்டிக்குள்ளலாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. எல்லாருமே கலந்து கலந்து தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, மதுரைக்குள்ள தாயா, பிள்ளையா தான் பழகுவாங்களே தவிர, அதிகமா நியூஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? ஜாதி மோதல்களே இருக்காது. ஓகேங்களா? ஜாதி மோதல்களே இருக்காது. அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா, சில ஜாதி தலைவர்கள் விழாவ ஜெயந்தியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை பக்கம். அதுவுமே இப்பலாம் நின்னு போச்சு. அதுக்குமே எல்லாருமே தான் போறாங்க. இப்ப முத்துராமலிங்க தேவர் இருக்காரு. தேவர் ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து எல்லா தரப்பு மக்களுமே போவாங்க. இவங்க தான் கிடையாது. அவர் இந்த ஜாதி தலைவர்ன்னு கிடையாது. கரெக்ட், அவர் ஒரு கரெக்ட். தலைவர். தேசிய தலைவர். ஆமா, தேசிய தலைவர். ஆமா. அப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. எல்லாருமே அவர ஏத்துக்கிட்டாங்க. முத்துராமலிங்க தேவரை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு காரணம் என்னன்னா, மதுரையில ஜாதி வேறுபாடு கிடையாது. எல்லாரும் தாயா, பிள்ளையா இருக்காங்கங்க. சோ அதத்தான் நம்ம சொன்னோம். அந்த சொன்ன வந்த விஷயத்த வந்துட்டு நான் சொன்னதுல ஆனா அவர் தப்பா போடல. ஹெட்டிங்ல கொண்டு போய் தப்பா போட்டாப்படி. ஓகேங்களா? ஏன்னா, ஆ அ ஜாதிய பத்தி போஸ்ட் போட்டவங்க, பேசுனவங்கள பத்தியெல்லாம் விட்டுட்டாங்க. நம்ம வளர்ந்து வர்றோம். அதாவது லேட்டஸ்ட்டா வந்து நம்மளோட வளர்ச்சி உச்சகட்டத்துல இருக்குப்பா. வளர்ச்சி உச்சகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா வளர்றோம். குறுகிய காலத்துல வந்து நான் வந்து யூடியூபரே கிடையாது. யூடியூபரே நான் கிடையாது. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிங் வீடியோ மட்டுமே போட்டு, ஓகேங்களா? எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகி 500 யூடியூப் சேனல், 600 யூடியூப் சேனல் இன்டர்வியூ தாண்டிருச்சு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, 5 படங்கள நடிச்சிட்டோம். அடுத்து வந்து 5 பாத்தீங்கன்னா, படங்கள் ஆமாமா 5 நடிச்சிருக்கீங்க. படம் நடிச்சிருக்கோம். 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியா? அந்த படங்கள்லயுமே நம்மள எப்படின்னா, ஒரு ஹீரோ என்ட்ரி மாரி நல்ல ஒரு மாஸ் வெயிட்டா காப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது நெறைய பேருக்கு புடிக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கீங்க? மேடம் 5வது படம் தான் கேரக்டர் ரோல். மத்ததெல்லாம் மாஸ் என்ட்ரியா குடுத்துருக்காங்க. இப்ப ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் ஃபைட் எல்லாம் சேதுபதி சார். பண்றீங்களா? இல்ல அந்த ஒன்லி லவ் தானா? என்ன மாதிரி பண்ணி மேடம் இல்ல ரொம்ப ஆரம்பத்திலே ஆர்வமா இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா ஆரம்பத்திலே ஹீரோ ஆக்கிடுவீங்க போல. ஆரம்பத்திலே நீங்க உங்கள ஹீரோன்னு தானே சொல்றீங்க. இல்ல பொதுவா சொல்றேன். இன்னொரு மேடம் அது போக நம் மனசுல பட்ட கருத்தை யாரானாலும் போல்டா பேசணும் தைரியமா. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அத டீசென்ட்டா பேசணும். அப்ப என்ன பண்றாங்க, இவர் அவர பத்தி பேசினாரு, இவர பத்தி பேசினாரு, சிவாஜி மாரி நடிப்பேன்னு